வணக்கம். தேனி சமையலில் சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து புரோட்டாக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட இது நல்லாயிருக்கும். நம்ம இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து எலும்பு பீசஸாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் கறியோடையே சேர்த்து எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சள் தூள் தூவி நல்லா பிரட்டி வச்சுக்கிடணும். இனி நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், அதில் ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 தக்காளி, அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிடணும். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கசகசா, இது 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கிடணும். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 7-8 வத்தல், கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் மிளகு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாணலில் போட்டு வறுத்து எடுத்துக்கிடலாம். வத்தலை தவிர மிச்சம் எல்லா ஜாமானையும் போட்டு வாசம் வர வரையும் வறுத்துருங்க. அப்புறம் வத்தலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு அப்புறம் இதை ஆற விட்டுருவோம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா மைய விழுதாக அதையும் அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை 1க்கு 2 நறுக்கி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் இதோடு சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரையும் வதக்கிடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கிட்டு இந்த கலவையும் நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும்போது குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சம் பிரிஞ்சி இலையும் ஒரு அன்னாச்சி பூவும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இதில் மீதம் இருக்கிற ஒரு வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிடுவோம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி விழுதை இதோட சேர்த்துக்கிடலாம். அதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுருவோம். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கறியை இதோட சேர்த்துக்கிடணும். கறி ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கடைசியாக உப்பு போடும்போது நம்ம பார்த்து போடணும். அதை நல்லா இந்த கலவையோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதோடு சேர்த்துக்கிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசால் பச்சை வாடை போகிற வரையும் நல்லா அப்பப்போ கிளறி விடணும், அடி பிடிக்காமல். கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் நல்லா கறியை வேக விட்டுருவோம். இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை இதோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம எல்லாமே விழுதாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் குழம்பு நல்லா திக்காக தான் இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒன்று போல் எல்லா பக்கமும் குழம்ப கிளறி விட்டுட்டு இனி உப்பு உரப்பு செக் பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே சிக்கனுக்கு நம்ம உப்பு போட்டு தான் கிளறி வச்சோம், அதனால் உப்பு வந்து போதும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம காரம் மட்டும் சேர்த்துக்கிடலாம். இதுக்கு மிளகாத்தூள் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். இது கொதி வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இனி குக்கரை மூடி வச்சு நம்ம 2-3 விசில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் சிம்மரில் போட்டு வேக விடணும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா குழம்பு நல்லா எண்ணெய் விட்டுட்டு இருக்கும். பாருங்கள், சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து வெறும் எலும்பு துண்டுகள் மட்டும் எடுத்து செஞ்சிங்கனாலே ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி நான் கறியோடு சேர்த்து போட்டிருக்கேன். நீங்கள் வெறும்னே எலும்பு எடுத்து செஞ்சு பாருங்கள். இந்த சால்னா சூப்பராக இருக்கும். புரோட்டாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு
உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.